சார் தலைவர் சார் பத்திரிகையாளர் சந்திப்பு தான் சார் அது நாளைக்கு 5ஆம் தேதி மீடியா பத்திரிகையாளர் எல்லாரும் சந்திக்கிறோம். அது கவலைப்படணும். சார் அதுக்குண்டான ஏற்பாடு எந்த மாதிரிங்க சார் இருக்கு? ஏற்பாடு அங்கே கட்சி ஆஃபீஸ் பண்ணிடுறோம் நீட்டாக. சார் கட்சி ஆபீஸ்லயே கூட்டம் வச்சிருக்கீங்களா சார், மண்டபத்துலங்களா சார்? கட்சி ஆஃபீஸ் மண்டபத்தில். ஆமாம், ஓகேங்க சார். கட்சி சார் எத்தனை ஆஃபீஸ் மணிக்கு சார்? கரெக்டாக 9:15 ஷார்ப்பாக போய் வைக்கடா. எப்படி 9:15 வந்துடும் ஷார்ப்பாக. 9:09ங்களா சார்? 9:15 மேற்கு மாவட்டம் அப்புறம் வேற யாரும் முக்கிய யாரையும் வர வேண்டாட்டேன். சரி சரி இதில் நான் எப்படின்னாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்துக்களை தொண்டர்கள் கருத்து பிரதிபலிக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். எப்படி சார் தொண்டர்? இல்லை, என்னுடைய கருத்து பிரதிபலிக்க போகிறனே தவிர அதுக்காக இவங்க வரும் அவங்க வரும் இல்லை. நாங்கள் பேசல வாங்க. இன்னைக்கு வேற யாராவது சந்திக்கிறீங்களா சார்? இன்னைக்கு யாரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. சரி சார். இபிஎஸ் தரப்புல இந்த எனக்கு இல்லை 32 கல்யாணம் இருக்கு. சரி. அந்த பணிகளை நாங்கள் ஆர்டர் போகிறோம், அவ்வளோதான். சார் இந்த 5ஆம் தேதி சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோதான். இபிஎஸ் சார் தரப்புல இருந்து இல்லை 5ஆம் தேதி சந்திக்கிறேங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சார் கட்சி ஆபீஸ்ல தான் கண்டிப்பாங்களா சார், மண்டபத்துலங்களா சார்? கட்சி ஆஃபீஸில் தான். கட்சி ஆபீஸ்ல தாங்க. ஆமாம். மூத்த நிர்வாகி சார் ஒரு 10,000 பேர் திரட்டுறதா சொல்லியிருக்காங்களே சார், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எப்படி இல்லை, நான் பேசுகிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்க என்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டையும் வருவாங்க, அது யாரும் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு. நேற்று நான் யாரையும் கூப்பிட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன். யாரையும் வான்னு கூட சொல்ல, இல்லை வந்தாங்க, ஒரு 10-500 பேர் வந்தாங்க. அது அவங்களா பாண்டினிஸாக வருது. நாம் ஒன்றும் ஒருத்தர் கூப்பிட்டு அழைச்சிக்கலைங்க. சரி, நாளை.